மகளிர் தினத்தன்னைக்கு அவர் குடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நெறைய பேர் நெறைய கேள்விகள முன் வச்சாலும், இது எப்படி சாத்தியம்? விஜய் அவர்களால இது எப்படி சாத்தியம்? அப்படின்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிலிண்டர் விஷயத்திலருந்து இப்ப போயிட்டு இருக்கிற விஷயம் முதற்கொண்டு, அத அடிப்படையா வச்சு கேட்கும் பொழுது, இன்னமும் அவங்க அதிக கவனம் செலுத்தியிருந்திருக்கணுமோ அப்படின்னும் சிலர் வைக்கிறாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? எத பத்தின கவனம் செலுத்தியிருக்கணும்னு இல்ல நினைக்கிறீங்க? சிலிண்டர் விஷயங்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் 2500 இருக்கட்டும், இந்த ம், மாரியான விஷயங்கள் வரும்பொழுது, இன்னும் இதெல்லாம் சாத்தியப்படுமா? ம். களத்துக்கு அது எப்படி முறைப்படுத்த முடியும் அப்படின்றதுல இன்னும் கவனம் செலுத்தி அறிக்கைகள வெளியிட்டிருக்கணுமோ? இல்ல அதுதான் அவரு அந்த எண்ட் ஆஃப் த ஸ்பீச்லயே சொல்ட்டாரு. இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டா, ஏன் பண்ண முடியாதுன்றதுக்கான பதிலும் குடுத்துட்டார்ல. ம். 30% ஒரு பாக்கெட்டுக்கு போது. அந்த 30% மக்களுக்கு குடுத்துட்டா, ஈஸியா முடிஞ்சிருமே அந்த 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 விஷயங்கள். இல்ல இப்போ இலவசங்கள 1,50,000 நிராகரித்தவர் கோடின்றது தானே வந்து விஜய் அவர்கள். 1,50,000 கோடின்றது வந்து சாதாரண விஷயமா? இலவசங்கள நிராகரிச்சவர் தானே விஜய் அவர்கள். இல்லையே! இப்போ எந்த இடத்துல அவரு இலவசத்த நிராகரிச்சாரு? எங்கேயுமே அத பதிவு பண்ணவே இல்ல. வேலை வாய்ப்புகள உருவாக்கி குடுக்குறது தான் வேலை நம்மளோட வேலைகள். வாய்ப்புகள், அது அடிப்படை அ ஒரு பவர் என்வைரன்மென்ட்ட கொஞ்சம் டெவலப் பண்ணி குடுக்கணுன்றது தான் அவரோட கருத்தா இருந்ததே தவிர, ம், இலவசத்துக்கு எதிரா அவர் வந்து எந்த இடத்துலயும் ஸ்டாண்ட் எடுக்கவே இல்ல. ம். அது இலவசம்னு அவர் முதல்ல சொல்லவே கிடையாது. திட்டம் தான். அதுல மாற்று கருத்தே அது இல்ல. இது மக்கள் பணத்த இலவசம்னு இன்னைக்கு லாஸ்ட் ஸ்பீச் வரைக்கும் மக்கள் பணத்த மக்களுக்கு குடுக்குறாங்க. வாங்கிக்கங்கன்னு தான் சொல்றாங்க. ம். இதுலயுமே என்ன சொல்லியிருக்காரு? மக்கள் பணத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தானே. இந்த 30% பாக்கெட்டுக்கு போறத நான் அதே எடுத்து மக்களுக்கே குடுக்குறேன்னு தானே சொல்றாரு. ம், ம், ம். இல்ல 1,50,000 2500 கோடின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரூ. 2,500 ஈஸியா குடுக்கலாமே. அதுதான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ இப்ப ரூ. 1000 குடுக்க 1000 முடியுது. குடுத்தத விமர்சிச்சாரு. 2000 ம். குடுத்தத விமர்சிச்சாரு. இப்போ வந்து 2500 இல்ல குடுக்குறாரு. விமர்சனம் பண்ணவே இல்லையே. எங்க விமர்சனம் பண்ணாரு அவரு? ம். வரவேற்க தானே செஞ்சாரு. என்னத்த எத விமர்சிச்சாரு? இத நீங்க ஃப்ரீன்னு சொல்லி குடுக்காதீங்க. இது மக்கள் பணம், மக்களுக்கு குடுக்குறோம்னு சொல்லி குடுங்க. இவ்வளோ தானே அவரோட ஸ்டாண்டா இருந்தது. ம், அவரு எங்கேயுமே ம். வந்து விமர்சனம் பண்ணலையே. வி இலவசம்னு முதல்ல சொல்லக்கூடாது. மக்கள் பணத்த மக்களுக்கே குடுக்குறீங்க. அது சலுகைகள் தான். அத ம். வந்து நீங்க வந்து வேற ஒரு பேர வச்சு நீங்க குடுக்காதீங்கன்றது தான் அவரோட ஸ்டாண்டா இருந்தது. ஓகே. மக்களுக்கு ஒரு விஷயம் இப்போ அந்த ரூ. 1000 வந்து வேல்யூவா இருக்குல்ல. எல்லாருக்கும் தேவைப்படுதுல்ல. அப்ப அத அதிகப்படுத்தி குடுக்குறாரு. ம், ம், ம். இப்ப ரூ. 1000 வந்து நீங்க வந்து ரூ. 1000 அவங்க வாழ்க்கையே மாத்திட்டு தான் நெனைக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அது உதவுது அவ்வளோதான். அத ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு ஒரு விஷயத்த பூர்த்தி பண்ணட்டும். அப்படின்றதுனால நான் ஏத்தி குடுக்குறேன்னு சொல்றாரு. ம். ஏடிஎம்கே சைட்ல இருந்து கூட தான் ரூ. 2000 குடுக்குறேன்னாங்க. அத யாருமே கொஸ்டின் பண்ணவே இல்ல. அவங்க எப்படி குடுப்பாங்களாம்? இல்ல அதான் இப்ப விஜய் இவரே வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தா ரூ. 2000 குடுக்குறேன்னாரு. ஸ்டாலின் சார். அத ம், யாருமே ம், ம். கொஸ்டின் பண்ணவே இல்லையே. அவங்களால குடுக்க முடியும்போது 1,50,000 கோடி பாக்கெட்டுக்கு வச்சுக்கிட்டே குடுக்க முடியும்ன்னும் போது, நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த 1,50,000 நான் சேர்த்தே குடுக்குறேன். 1,50,000 கோடியோட சேர்த்தே மக்களுக்கு நான் குடுத்துடுறேன்னும் போது ஏன் குடுக்க முடியாது?